நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். என் பேர் வெங்கடேசன். V10 CNC ட்ரைனிங் சென்டர் ஒசூர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது VMCல எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் VMCல ட்ரில் இருக்கு, ஒரு 5 ட்ரில் இருக்கு. இந்த ஜாப்ல இதுல சென்டர் ட்ரில் பண்ணோம், 10.8 ட்ரில் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு டேப் போடுறோம், M12 டேப். இங்க M12 கேட்டிருக்காங்க, M12 டேப் போடுறோம். இது எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்றது நம்ம பார்க்கலாம். VMC பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க ஆஃப்செட் 0 எடுக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கார்னர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. டைமென்ஷன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் தான் கொடுத்துருக்காங்க, இங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் தான் 20 mm, 30 mm, 30 mm, 20 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய்ல 20 mm, 30 mm, 30 mm, 20 mm கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இங்க 0 இருக்கு, இங்க இருந்து 0 ஃபாலோ பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம சென்டர் ட்ரில் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றதுன்னாக்கா, எக்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளவு டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 20 + 20 30 50 இருக்கு. இது 50 mm இருக்கு எக்ஸ்ல. அப்புறம் ஒய்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் தான் ஒய். ஒய்ல இந்த டிஸ்டன்ஸ் ஒய் இருக்கும்போது 20 30 இருக்கு, இது 50 தான் இருக்கு. அப்போ 50 50 இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. எக்ஸ்ல 50, ஒய்ல 50, எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு, மைனஸ்ல வரல. ஏன்னா இந்த எண்ட்ல இருக்கிற லெஃப்ட் சைட்ல வந்திருக்கிறதுனால நமக்கு எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு, மைனஸ் ப்ரோக்ராமே கிடையாது. இப்போ ப்ரோக்ராம் பண்ணலாம். நண்பர்களே, இதுல சில பாடி ஆஃப் த ப்ரோக்ராம், ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அது எல்லாமே காமனா தான் இருக்கும். எல்லா ப்ரோக்ராம் காமனா தான் கோர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்க மனப்பாடம் பண்ணியே வச்சுக்கலாம். இல்லைன்னா ப்ரோக்ராம் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது மனப்பாடமா தெரியணும். ஏன்னா எப்பதாவது ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி வரும்போது கேட்கும்போது உங்களுக்கு தடுமாறும், என்ன எழுதும் போது தடுமாறும். அதனால இது எப்பவுமே பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் டக்குன்னுட்டு இப்போ ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமும் மனப்பாடமா தெரியணும். பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் சப் ப்ரோக்ராம்ல போயிடுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிடலாம். இப்போ பார்க்கலாம் ப்ரோக்ராம். இப்போ ப்ரோக்ராம் நம்பர் O0001 N1 ஃபர்ஸ்ட் டூல் N1 கொடுத்துடணும். G0 G17 G40 G49 G80 G90. இது காமனா எல்லாமே கொடுத்துடணும். இது மீனிங் என்னன்னா, இது ரேபிட் போர்ஷன், ரேபிட் ஃபீடிங் சொல்லுவாங்க. G0 G17 XY பிளானு, G40 டூல் காம்பன்சேஷன், கட்டர் காம்பன்சேஷன் இந்த இடத்துல சொல்லுவோம், கேன்சல்டு. G49 டூல் லென்த் காம்பன்சேஷன் கேன்சல்டு. G80 அதாவது ப்ரோக்ராம் பிக்சட் சைக்கிள்னு சொல்றோம் இல்லையா, அந்த சைக்கிள் கேன்சல்டு. G90 அப்சல்யூட் ப்ரோக்ராம் எனேபிள் ஆகும். இது காமனா எல்லாத்துக்கும் வர வேண்டியதுதான், எல்லா ப்ரோக்ராமுக்கும் வரும். இது மாறாது. அடுத்து T1 M6 டூல் நம்பர் 1 M6. இது டூல் நம்பர் 1ல என்ன இருக்குன்னா, சென்டர் ட்ரில் இருக்கு. சென்டர் ட்ரில்
சென்டர் ட்ரில் இருக்கு. அடுத்து அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து G54 X 50 சென்டர் ட்ரில் நம்ம இங்க சென்டரா இருக்கிற போல நம்ம டார்கெட் பண்றோம். 50 Y50 கொடுத்துட்டு ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து 1000 கொடுக்கலாம் மேக்ஸிமம். சென்டர்ல பல்ஜ் ஆயிடும்ன்றது. M3 அடுத்து வந்து G43 G43ங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். H01 H01 Z2 M8 கோலண்ட் ஆன். அதுக்கப்புறம் இங்கிருந்து சைக்கிள் ஸ்டார்ட் பண்றோம். G99 G81 சென்டருக்கு வந்து G81 சைக்கிள் தான் கரெக்ட். Z-1 mm போதும். சென்டர் போட்டு வந்துடும் மேல. R வந்து 2 mm. F 100 கொடுக்குறோம் மேக்ஸிமம். இங்க வந்து சப் ப்ரோக்ராம் கால் பண்ணணும். G98 P0002 2ல வந்து 200 நம்பர் ப்ரோக்ராமை எடுத்துக்கும். இது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அப்புறம் பண்ண போறோம் இந்த ப்ரோக்ராம். கீழே மெஷின்ல வந்துட்டு G98 P002 கொடுத்தோம்னா அந்த ரெண்டாவது O002ங்கிற ப்ரோக்ராம் வந்து அது செக் பண்ணி எடுத்துக்கும். அதை கால் பண்றோம். G80 G0 Z2 M9 அடுத்து G28 Z0 M5 அடுத்து G28 Y0 M01. ஓகேங்களா? இங்கே நிறுத்திடணும் ப்ரோக்ராம். இது வந்து எல்லாமே காமனா தான் வரும். இப்போ வந்து சென்டர் போட்டாச்சு. இது மெயின் ப்ரோக்ராம். மெயின் ப்ரோக்ராம்ல சப் ப்ரோக்ராம் கால் பண்றோம். சப் ப்ரோக்ராம் தான் எல்லாமே அந்த டிஸ்டன்ஸை தான் மெயின்டைன் பண்றோம். அதில் தான் இன்புட் பண்ண போறோம். இது வந்து காமனா வரக்கூடியது தான். இப்போ வந்து என்ன பண்ணோம்? இதே மாதிரி ட்ரில்லிங்க்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், டேப்பிங்க்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ இதே தான் அதுவும். என்ன மாறும்? நமக்கு வந்து 81 பதிலா அங்க 83 வரும். ட்ரில்லிங்க்கு. டேப்பிங்க்கு 84 வரும். இங்க H1 பதிலா 2 வரும். இங்க T2 வரும். அவ்வளவுதான். இதை மாத்திக்கலாம். அதனால இதை காப்பி பண்ணி அப்படியே 2 டைம் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்டர் பண்ணிடலாம். 0 இருக்கு. N2 இது. இங்க T2 வரும். செகண்ட் டூல் அப்படிங்கிறதுக்கு. T2ல சென்டர் ட்ரில் இருக்கு. இங்க வந்து ட்ரில்லு போடணும். செகண்ட்ல வந்து 2ல வந்து 10.2 ட்ரில் போடணும்.
10.2 drill dia 10.2 drill HO2 இங்க வந்து 83 Z minus ஒரு 18 மீதி எல்லாம் சேம் தான் ட்ரில் எல்லாமே சேம் தான் அந்த ப்ரோக்ராமில் என்ன இருந்துச்சோ மேலே என்ன இருக்கோ அது மீதி எல்லாம் சேம் தான் அடுத்து வந்து இதையும் ஆர்டர் பண்ணிடலாம் இங்க வந்து 30 வந்துடும் N3 T3 இங்க வந்து டேப் M12 TAP டேப் 350 இதே தான் இங்க வந்து RPM சேஞ்ச் ஆகும் RPM 169 கொடுக்குறோம் இதுவும் 3 HO3 தான் கொடுக்குறோம் இது G84 Z minus 18 F வந்து 0.18 பிச்சு மீதி எல்லாம் சேம் தான் இதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே சேமா சப் ப்ரோக்ராம் இப்போ பண்ணணும் மெயின் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு இப்போ சப் ப்ரோக்ராம் O0002 இப்போ இதுல வந்து செட் பண்ணணும் நம்ம என்ன செட் பண்ணோம் பொசிஷன் டிராயிங்ல பார்த்து செட் பண்ணலாம் இப்போ 20 இந்த ஓலுக்கு வந்து எக்ஸ்ல 20 ஒய்ல 20 அப்போ X20 Y20 கொடுத்தோம்னா இந்த ட்ரில் ஆயிடும் இந்த சென்டர் ட்ரில் ஆயிடும் X20 Y20 ட்ரில் ஆச்சு இந்த இடத்துல வந்துடுச்சு அடுத்து வந்து பார்க்கணும் இது இந்த ட்ரில் பண்ணணும்னா எக்ஸ்ல வந்து 50 30 30 50 20 சாரி 30 30 60 80 இதுல 20 ஒய்ல எக்ஸ்ல 80 ஒய்ல வந்து 20 பார்க்கலாம் எக்ஸ்ல 80 ஒய்ல 20 ஒய்ல 20 ஓகேங்களா அடுத்து வந்து இந்த ட்ரில்ல போடணும் ஒய்ல 80 எக்ஸ்ல 20 எக்ஸ்ல 20 ஒய்ல 80 இந்த பக்கம் வந்துடுச்சுங்களா அடுத்து பார்ப்போம் லாஸ்ட் ஒரு எக்ஸ்லயும் 80 ஒய்லயும் 80 அப்போ எக்ஸ்ல எக்ஸ் 80 ஒய் 80 ஓகேங்களா வந்துடுச்சுங்களா இங்க கடைசியில் M99 கொடுத்தோம் இப்போ ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சது சாலிடா போட்டு பார்த்தோம்னா தெரியும் சாலிடா போட்டாச்சு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம்
உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. அஞ்சு ஓது சென்டர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து ட்ரில் பண்ணோம். இங்க வந்து Z0 Y0 போகுது இல்லையா, அது லேட் ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வைக்கணும்னா ஃபாஸ்டா வைக்கலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கு நண்பர்களே? இதுக்கு தான் இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இங்க Q1 Q2 கொடுக்கணும். டெப்த் ஆஃப் கட் 83ல அதுதான் கொஞ்சம் தடுமாடுச்சு. இங்க இப்ப எடுக்குதுங்களா? சென்டரு ட்ரில்லு நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி நண்பர்களே, நன்றி.